வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நாம் பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். அது பிரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ்ட்டு பண்ண பாருங்க, தோசை சட்டி அடுப்பில் வச்சுட்டேங்க. அதுக்கு நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. பிரெட் எடுத்து வச்சுக்கலாங்க. தோசை பாருங்க, ஒரு பன்னு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்னொரு பிரெட் போட்டுக்கலாங்க. இதை எடுத்துகிட்டு போட்டாச்சுங்க. ரோஸ்ட் ஆகும் பாருங்கள். பிரெட் 2 ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க நெய்யில். இப்போ நம்ம முட்டையை கலக்கிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையில் செய்கிறேங்க நான். பாருங்கள், அரை பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி தழை, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா அடிச்சுக்கணுங்க. பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்குறேங்க. சூடாகட்டும். பாருங்கள், முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், பிரெட்டை மேலே வச்சுக்கலாம். மேலே ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் 3 போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. சின்னவங்க வந்து பெரியவங்க வரையில் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.